சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, "ஐயோ! என் குழந்தைய காணுமே என்ன பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் டென்ஷனா, "சரி நான் என் குழந்தைய போயிட்டு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்பதான் "உன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு வேணாம்மா" அப்படின்றாங்க. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கிளம்பிடுறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, செல்லப்பாண்டி வசந்தி கிட்ட, "அவ ஏற்கனவே உடம்பு முடியாத இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா போறா. அவ பின்னாடியே போங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வராங்க. இங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, சேது கருப்பு கிட்ட விசாரிச்சுன்னு இருக்காங்க. "எங்க என்னோட குழந்தை? சொல்லுங்க" அப்படின்னு சொல்ட்டு. அப்ப கருப்பு பார்த்தீங்கன்னா, "நீ தான் அந்த குழந்தைய தொடவும் இல்ல, தூக்கவும் இல்ல. உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாரி இருந்தல்ல. இப்ப எதுக்கு கேட்குற என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா வந்துர்றாங்க. வந்து "என்னோட குழந்தை எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "நீ தான் குழந்தைய பெத்த உடனே வளர்க்க முடியாதுன்னு சொல்லி குடுத்து அனுப்பிச்சிட்டல்ல நாடகம் ஆடி. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னோட குழந்தை எங்க? எனக்கு எங்க இருக்குன்னு தெரியணும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கத்துறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா சேதுவ கேட்குறாங்க. "என்னோட குழந்தைய வீட்டுக்கு வந்ததுலேருந்து தொடல, தூக்கல. என்னோட குழந்தைய என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. சும்மாவே என் வீட்டு வாரிசு அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் பேசுனீங்க. என்னோட குழந்தை எங்க சொல்லுங்க" அப்படின்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா அமைதியாவே நிக்கிறாங்க டென்ஷனா. ஈஸ்வரி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட வாதாடின்னு இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது அந்த குழந்தை. நீயே யாரையாச்சும் ஆள் வச்சு தூக்கிட்டு போயிட்டியோ என்னவோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து கருப்புக்கு ஃபோன் வருது. இங்க ஆல்பமும், வீடியோவும் இருக்கு. விட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, கருப்பு சேதுவ கேட்குறாங்க. "என்னய்யா ஆல்பமும், வீடியோவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. சேது பார்த்தீங்கன்னா, கருப்புவ கேட்குறாங்க. "என்ன மாமா நீ தான் போய் வாங்கிட்டு வந்துட்டு அங்க வச்சுட்டு வந்துட்டியா? அப்ப குழந்தைய நீ தான் கடத்திருக்கியா? சொல்லு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கருப்புவ கேட்குறாங்க. "என்னய்யா நீ என் மேல சந்தேகப்படுற? நீ அந்த ஸ்டூடியோக்கு ஃபோன் பண்ணி கேளு. அந்த ஸ்டூடியோ ஓனர் கிட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, ஸ்டுடியோ ஓனர் கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. "எங்களோட கல்யாண வீடியோவ, ஆல்பமும் யார் வாங்கிட்டு வந்தது?" அப்படின்னு சொல்ட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஐஸ்வர்யா தான் உங்களோட ஒய்ஃப்ன்னு சொல்லி தான் வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்றாங்க. இந்த ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டென்ஷனா இருக்காங்க. சேதுவ கேட்குறாங்க. "யாரு மாமா வாங்கிட்டு போனது? யார சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ கேட்குறாங்க. "என்ன ஐசு நீ தான் போய் வாங்கிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மாமா நான் எதுவும் போல" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "அப்ப எல்லாம் உன்னோட வேல தானா? நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னோட குழந்தைய கடத்திட்டியா? அத கடத்துற இதெல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவ பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி அறிஞ்சிடுறாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ கேள்வி கேட்குறாங்க. "சொல்லு உண்மைய சொல்லு ஐஸு, இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. கருப்புவும் சொல்றாங்க, "ஏன் மாப்பிள இவ தான் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். நீ கேளு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, "நீ சொல்லலன்னா இப்ப நான் போலீஸுக்கு கால் பண்ணிடுவேன்" அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "ஆமாமாம்மா நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். நான் தான் குழந்தைய கடத்தினேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கு இந்த மாரி வேலையெல்லாம் நீ பண்ண?" அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கின்னு இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு வாரிசுன்னு சொல்லி குடுத்துட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இருக்கிறதுனால நீங்க ரொம்ப டிப்ரஷன்லயே இருக்கீங்க. என்னோட சந்தோஷமா வாழவும் நீங்க ரொம்ப யோசிக்கிறேங்க. நான் எவ்வளோ ஒரு கர்ப்பிணியா இருந்தேன் தெரியுமா மாமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, ஒரு அறை அறைஞ்சுட்டு "குழந்தை எங்க இருக்கு சொல்லு" அப்படின்றாங்க. "ஒரு ஆசிரமத்தில குடுத்துட்டேன் மாமா" அப்படின்றாங்க. அப்ப சேதுவும் பார்த்தீங்கன்னா, ஆசிரமத்துக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. "இங்க தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து உடைச்சுட்டு, "இந்த வீட்டு வாரிசுன்னு சொன்னீங்க. என்னோட குழந்தைய நீங்க எடுத்துன்னு போய் ஆசிரமத்தில சேர்த்திருக்கீங்க. இதுதான் நீங்க இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்லி வளர்க்குற லட்சணமா? என்னோட குழந்தை எங்க இருக்குன்னு நான் போய் ஃபர்ஸ்ட்டு தூக்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்த ஆட்டோவிலே மலர கூப்ட்டுன்னு தமிழ்ச்செல்வி கிளம்பிடுறாங்க. ஆசிரமத்துக்கும் பார்த்தீங்கன்னா, சேது கால் பண்றாங்க. இந்த மாரி குழந்தைய தெரியாம குடுத்துட்டாங்க. வராங்க அவங்க கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது சொல்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, "இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்" அப்படின்னு சொல்லி பேசினிருக்காங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, என்ன சேது இது உன் மேல இருக்கிற ஆசையினால தானே அவ அப்படி பண்ணிட்டா. அந்த குழந்தை தானே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டா. விடு சேது கேஸ் எல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிருக்காங்க. இங்க வெளிய பார்த்தீங்கன்னா, அந்த அ ஆல்பமும், வீடியோவும் ஸ்டுடியோலேருந்து எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல மறந்து வச்சத. அவர் பார்த்தீங்கன்னா, கருப்பு கட்ட குடுத்துட்டு, "என்னய்யா உங்க மாப்பிள்ளைக்கு தாலி கட்ட தெரியாதா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதில யாரோ ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுது. அவர் சும்மா கை மட்டும் தான் வச்சுன்னு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு குடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க ராஜாங்கம், மோகனா, சேது எல்லாம் பேசின்னு இருக்காங்க. அப்ப கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்துக்கிட்டயும், மோகனாகிட்டயும் சொல்றாங்க. "இத பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆல்பத்த திருப்பி பார்க்குறாங்க. சேது கட்டல தாலி, யாரோ வேற ஆள் கட்டுனாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டூடியோக்காரன் என்ன அசிங்கப்படுத்திட்டு போறான், மாப்பிள்ளைய ஒரு கேவலமா பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, திருப்பி பார்த்துட்டு, "இது யார் இந்த வேல பண்ணியிருப்பா? யார் இருக்கா அங்க? அப்ப சித்ரா தான் அங்க இருக்கா. சித்ரா தான் கட்டியிருப்பாளோ! என்ன சித்ரா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா
மோனா கேட்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "என்னக்கா இது? சரி சேது தான் தயக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பா விடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்றாங்க. அப்ப சேதுவையும் கூட்டு ராஜாவும் கேட்குறாங்க, "என்னய்யா நீ கட்டலையா ஐஸ்வர்யா கழுத்துல தாலிய?" அப்படின்றாங்க. "இங்க பாருய்யா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, "இல்லப்பா அப்பத்தா வந்த இதுல பார்த்தீங்கன்னா, நான் கட்னனா என்னன்னு எனக்கே தெரியல. அப்பத்தா பிரச்சனை பண்ண வந்ததுனால நான் அத யோசிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா தாலி அவங்க ஐஸ்வர்யா கழுத்துல இருந்துச்சு. நான் தான் கட்டிட்டேன் அப்படின்ற மாரி நானும் நெனச்சுட்டேன்" அப்படின்றாங்க. அப்ப கருப்பு பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்காம போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வந்துட்டு "யார் இங்க கால் பண்ணது?" அப்படின்றாங்க. அப்ப கருப்பு பார்த்தீங்கன்னா, "நான் தான் மாமா கால் பண்ணேன். என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பொண்ணு இப்பவே அந்த குழந்தைய கடத்தியிருக்குன்னா, நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாதுன்னு என்ன மாமா நிச்சயம்? அதனால தான் நான் கால் பண்ணேன்" அப்படின்றாங்க. அப்ப ராஜாவும் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு, "நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா, குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு சேதுகிட்ட சண்டை போடுறாங்க. "இதுக்கு மேல என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் வந்துராதீங்க. இந்த வீட்டு வாரிசு அப்படி இப்படின்னு சொல்லி யாரும் வராதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இந்த 2 குழந்தையும் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி பெரிய ஆளாக்கணும், எப்படி வேலைக்கு அனுப்பணும், அவங்கள ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஒரு அப்பா இல்லாத ஃபீலிங்க நான் என்னோட பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்ப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வி குழந்தைய எடுத்துன்னு கிளம்பிடுறாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேரையும் போலீஸ் கூட்டு போயிடுறாங்க. இந்த மாரி தான் நடந்திருக்கு. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.